அதோட மழையும் பெய்யுதானே 3 நாளா. இந்த மழை குளிருக்கு வந்து ரொட்டி சுட்டு சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. ரொட்டி வந்து வேற லெவல்ல இருக்கு. ரொட்டியும் மற்ற இடிச்ச சம்பளம் என்ன ரவி. ஓ அடிச்சு குளிச்சதான் சாஃப்டா வருதோ இல்லையோ சட்டியோட ஜெயங்க அப்படி போகுது பார்த்தீங்களோ. பேபி அந்த மாதிரி வந்திருக்கு என்ன ரவி. இது சீனி போட்ட ரொட்டி, இது தனியா தேங்காய் பூ போட்ட ரொட்டி. அதான் இந்த வெள்ளை வெள்ளையா தெரியுது. இது வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் போட்ட ரொட்டி. ஓகே சாப்பிடுவோம். அதோட வந்து சம்பல் சம்பல் எனக்கு வெங்காய ரொட்டி விருப்பம். நல்ல அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய ஒளி சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கு வந்து நாங்கள் சூப்பராக வந்து தேங்காய் பூ போட்டு ரொட்டி தான் சுட போகிறோம். அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. அதோட என்னன்னு சொன்னால், நாங்கள் ரொட்டி மாவில் வந்து 3 வகையான ரொட்டி வந்து இன்றைக்கு நாங்கள் சுட்டு காட்ட போகிறோம். அதை நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து நீங்கள் பாருங்க. அதோட என்ன செய்யணும்னு சொன்னால், எங்கள் சேனலை வந்து நீங்கள் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால், எங்களோட VR Vlog யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒரு காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன ரொட்டி சுடுறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ நாங்கள் வந்து ரொட்டிக்கு வந்து மாவு குழைக்க போகிறோம். அதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். பார்ப்போம் என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லி. இப்போ வந்து இது வந்து கோதுமை மாவு வந்து அவிக்காத மாவு நல்ல வடிவம் அரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே. தேங்காய் பூ, ரொட்டிக்கு மிகவும் முக்கியமான வந்து தேங்காய் பூ. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கிறேன். இன்றைக்கு பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு ரொட்டியும் இருக்குன்னு ரொட்டியும் இருக்குது. அதோட இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து தேங்காய் எண்ணெய்ன்னு சொன்னால் எங்களை மாக்குள்ளே கேட்க தேங்காய் எண்ணெய் தேவைப்படும். தண்ணி மாதிரி இருக்குது தேங்காய் எண்ணெய். இது வந்து நாங்கள் வீட்டிலேயே ஊற்றுற தேங்காய் எண்ணெய், கொப்பரை காய வச்சு எடுக்கிற தேங்காய் எண்ணெய். இது வந்து சீனி. ஓகே. சீனி என்னதுக்கு யோசிப்பீங்க, அதை நான் மாக்குள்ளே கேட்க காட்டுறேன். அதோட வந்து இது வந்து உப்பு. உப்பு வள உப்பும் போகிற இல்லை தேவைக்கு உப்பு. மற்ற இங்கால வந்து தண்ணி. அவ்வளோதான் தண்ணி. இவ்வளோ வந்து நாங்கள் இப்போ ரொட்டி குழைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நாங்கள் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த தேங்காய் பூவை மாவுக்குள்ளே போடுவோம். தேங்காய் பூ நிறைய போட்டால் ரொட்டி டேஸ்டாக இருக்கும். அதில் வந்து தேங்காய் பூ போட்டாச்சு. எங்களோட இலங்கையில் வந்து ரொட்டி தான் ஃபேமஸ். என்ன ரொட்டி தான் ஃபேமஸ். எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை அதோட வந்து தேவையான அளவு தூள் உப்பு. தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நல்ல வடிவாக கலந்து விடும். இந்த தேங்காய் பூ உப்பு மாவு எல்லாத்தையும் நல்ல வடிவாக கலந்து விடும். அப்போ தான் எல்லா மாவுலையும் வந்து தேங்காய் பூ வந்து சேரும். அதோட மழையும் பெய்யுதானே 3 நாளா. இந்த மழை குளிருக்கு வந்து ரொட்டி சுட்டு சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. ரொட்டி வந்து வேற லெவல்ல இருக்கு. ரொட்டியும் மற்ற இடிச்ச சம்பளம் என்ன ரவி. இடிச்ச சம்பளம் செய்ய போகிறேன். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வேறு லெவலில் இருக்கும். சாப்பிடா நல்ல ஆசையாக இருக்கும். எனக்கு இப்போவே நிற்கவே எனக்கு வாய் ஊறுது தெரியுமா, சாப்பிடணும் போல். இப்போ மாவெல்லாம் நல்ல வடிவாக கலந்தெடுத்தாச்சு. இப்போ வந்து நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னேன், இந்த மாவை வந்து 2ஆ பிரிக்க 3ஆ பிரிக்க போகிறேன். நான் சொல்லியிருந்தேன்ல 3 வகையான ரொட்டி சுட போகிறேன்னு. இந்த சட்டிக்கு
கொஞ்சமாக போடுவோம். ம் இதோட இந்த சட்டிக்கு கொஞ்சமாக போடுவோம். சரியா? இந்த ஏற்றத்தில் பார்க்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் கஞ்சி குடிச்ச ஞாபகம் வருது. சுவத்த மஞ்சள் ஜொக்கு வேறு தெரியும். சட்டி சுவத்த மஞ்சள் ஜொக்கு வேறு முந்தி கஞ்சி குடிக்கிறதுக்கு. இப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறது, மிச்ச மாவை வந்து நான் இந்த சட்டிக்குள்ளேயே வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து முதலாவது ரொட்டிக்கு வந்து மாவு குழைக்க போகிறேன். சரியா? அது வந்து என்ன சொல்லுங்க பாப்பா, பச்சை மிளகாய் வெங்காயம் போட்ட ரொட்டி. இதில் நிறைய பச்சை மிளகாயும் வெங்காயமும் சின்ன சின்ன நறுக்கி இப்போ நான் போட்டு குழைக்க போகிறேன். இதில் வடிவாக கலந்து விடுவோம். இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கு. இந்த ரொட்டி எனக்கு நல்லா பிடிக்கும். இதுக்கு வந்து கறி எதுவுமே தேவையில்லை தெரியுமா? வெறுமனே சாப்பிடலாம். இது அந்த காய்ச்சல் தடிமனுக்கு எல்லாம் இந்த ரொட்டி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சுட சுட சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கொஞ்சம் உப்பும் வந்து கொஞ்சம் இதுக்கு சுல்லாப்பா போடணும். சொன்ன வெங்காயம் போட்டுக்கு தானே, கொஞ்சம் உப்பும் வந்து கூடுதலாக தான் போடுவோம். நல்லா வடிவாக பிணைஞ்சு அது அந்த வெங்காயம் எல்லாம் உருட்டி, சில பெரிய வெங்காயம் தான் நான் வெட்டி இருக்கிறேன், அதில் ஒட்டுப்பட்டிருக்கேன். சரியா குழைச்சாச்சா? நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டேன். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களோ? இப்போ வந்து நல்லா வடிவாக வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து மாவோட வடிவாக கலந்துடுது. இனி என்ன செய்யணும்டா, கொஞ்சம் தண்ணியாக விட்டு, முதல் வந்து கிணக்க தண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் தண்ணியை நல்லா வடிவாக விட்டுட்டு வடிவாக கலந்து எடுப்போம். ஓரளவுக்கு என்ன சொன்னால் தண்ணி வந்து வடிவாக குழைச்சி எடுக்கணும் மாவு. என்ன சொன்னால் தண்ணி கிணக்க விட்டால் ரெண்டு மாவு வந்து நல்லா குழஞ்சிடும். இப்போ வந்து எங்களுக்கு இவ்வளோ தண்ணியுமே காணும் பேங்க இப்படி வருமாண்டு. இப்போ வந்து எங்களை கையில் ஒட்டு தானே, ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் வந்து கையில் விடுவோம். நல்லா கையில் வந்து ஒட்டாதுமா, அதுக்காண்டி தான். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த ரொட்டி இருக்குது தானே, இந்த ரொட்டிக்கு வந்து கேரட் மற்ற லீக்ஸ் கோவா எல்லாம் போட்டு பொரிச்சு எடுக்க டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரொட்டி. இது வந்து நாங்கள் தட்டி எடுக்க போகிறோம். தட்டில் வந்து நான் கேரட்டு கோவா லீக்ஸ் எல்லாம் போட்டு பொரிச்சு எடுக்க வேறு லெவலில் இருக்கும். நல்ல வடிவாக பிணைஞ்சு இருக்கும். உங்களுக்கு வந்து தண்ணி வந்து போதும், கொஞ்சம் எண்ணெய் மட்டும் சேர்த்து குழைச்சா சரி. இதான் நான் வந்து சாஃப்டாக வரும். சின்ன வெங்காயம்னு சொன்னால் நல்லா சின்ன சின்ன வெட்டலாம். பெரிய வெங்காயம் தானே, இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் நான் வெட்டுவேன். எனக்கு அப்படி தான் வெட்டுது. பார்த்தீங்களா இப்படி சாஃப்டாக வந்துடுமா. தண்ணி வந்து கொஞ்சம் ஒருக்கா தான் விட்டணும். அளவு தெரிஞ்சால் சரி மாவுக்கு எவ்வளோ தண்ணி விடணும். கவனம் சட்டி ரூபி, நீங்கள் மா குழைக்கிறத கூட வந்து சட்டியோட சொல்கிற இல்லை. இது நாளைக்கு மணி சட்டி பேந்து குழைச்சாச்சு இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு வேறு வந்து கையில் ஒட்டவும் இல்லை. எனக்கு சொன்ன இன்னும் விட்டு தானே குழைச்சினாங்க. ஓகே, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. சுட்டு சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போவே நல்லா கமண்டு வாசமாக இருக்குது. குழைச்சி தோசைக்கல்லில் வச்ச அந்த மாதிரி பொரிக்கிற விட இந்த ரொட்டி தான் எனக்கு வந்து பிடிக்கும். எனக்கு பொரிக்கிற ரொட்டி அவ்வளோ பிடிக்காது. இந்த ரொட்டி டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கல்லில் வச்சு அப்படியே சுட்டு எடுத்தா அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மெட்ரோ ரொட்டிக்கு வந்து மாவு குழைக்க போகிறோம். அதுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த சட்டிக்கு இருக்க மாவை இதுக்கு போட்டுட்டு இந்த மாவை இதுக்குள்ளே வைப்போம். சரியா? வச்சாச்சு. இது வந்து என்ன ரொட்டி சுட போகிறேன்னு சொல்லுங்க பாப்பா. இது வந்து நார்மல் ரொட்டி. இப்போ நார்மலாக நாங்கள் தேங்காய் பூ போட்டு சுடுவோம் இல்லை, அந்த ரொட்டி தான் இப்போ நான் குழைக்க போகிறேன்.
அதுக்கு வந்து தேங்காய் பூ, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டுருக்கு. அது வந்து உப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதுக்கு சேர்த்தனா, இதுக்கு வந்து உப்பு சேர்க்கலேன்னு சொன்னால் இந்த ரொட்டிகளுக்கு உப்பு கூட சாப்பிடல. அது வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நீர்த்தன்மை தானே, அப்போ கொஞ்சம் நீர்த்தன்மை கொடுத்ததால கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னு புளிஞ்சலாம் நான் வெங்காயம் பச்சை மிளகாய் தாளிச்சு போட்டு பெருஞ்சீரகம் போட்டால் நல்லா இருக்கு. பெருஞ்சீரகம் போட்டு தெரியும் போட்டால் நல்லா இருக்கு. ஆனால் கேரட் லீக்ஸ் கோவாயெல்லாம் போட்டு சுட தெரியும். ஓகே, ஒரு தேங்காய் பூ போட்ட ரொட்டி. தேங்காய் பூ போட்ட ரொட்டி தண்ணி பத்திரம் எடுத்தாங்க. இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் தண்ணி விடுவோம். தேங்காய் பூ இருக்கிறபடியே தான் அந்த கரட்டி கரட்டி மாதிரி தெரியுது தானே, குருணா அதே தேங்காய் பூ போட்டு நல்லபடியாக புட்டு குழச்சி வச்ச மாதிரியே இருக்கு. மாவு வந்து நல்ல மாவும் சில நேரம் இந்த ரொட்டிக்கு வந்து சில மாவு வந்து ஒத்து வராது தெரியுமா, ஒத்து வரான்னு சொல்ல சேர்மதியாக ஒரு மாதிரி இருக்கும், இந்த குழைக்க சாஃப்டாக வராது. இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு தான் தெரியும், அது உங்களுக்கு தெரியாது. அப்படியா பின்ன இங்கே உழைக்கணும். அதுக்கு வந்து எண்ணெய் விடுவோம். எண்ணெய் ஏன் விடுறோன்னா அந்த கையிலலாம் ஒட்டாது. சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, வெண்ணெய் போட்டு குழைக்கிறது. மற்றது பட்டர் போட்டு குழைக்கலாம். வெண்ணெயா அருள்? வெண்ணெய். ஓ, அடிச்சு குழைச்சாதான் சாஃப்டா வருதோ இல்லையோ, சட்டியோட செய்யுங்க. இதில் தான் இப்போ ஒரு வருஷமா போன வருஷத்துலேருந்து இந்த சட்டியில் தான் நான் ரொட்டி குழைக்கிறேன். 2 நாள் முடியே இல்லையா. அது நிறைய இப்படி இப்படி குழைக்க கொடுத்துட்டேன். அப்போதான் ரொட்டி வந்து சாஃப்டாக வந்து கிட்ட போயிடுது. வந்து ரப்பர் சட்டி தானே அது. நாங்கள் இந்த சட்டி என்ன பண்ணாங்க, இரும்பு பழைய தகரம் பழைய கதிரை அது கொடுத்து வாங்கினேன். பேசன் இருக்குது விலையில ஒரு வருஷமா இருக்கு அங்கே விட்டேன். இந்த சட்டி பரவாயில்லண்ணா, பழைய இரும்பு தகரம் கூடுதலாக இதெல்லாம் விட்ட புட்டு ரொட்டி இதெல்லாம் அப்படிமா சாஃப்டாக வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது. அது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சுட அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ சுடுறோம் இல்லை தானே, அப்படின்னு 7 மணி பிறகு தான் நாங்கள் ரொட்டி வந்து சுடுவோம். சொன்னால் இரவு சாப்பாடு தான். அப்படிதான். இப்போ வந்து இதுவும் நல்ல வடிவாக குழைச்சி எடுத்தாச்சு. ஓகே, 2 மாவும் வடிவாக குழைச்சி எடுத்தாச்சு. இப்போ நீ அடுத்தது என்ன ஒரு மாக்குழக்கு இந்த மாதிரி குழைக்க போகிறான்னு அதை வந்து இதுக்கு போடுவோம். இப்போ வந்து நார்மல் ரொட்டிக்கும் மா குழைச்சாச்சு. இப்போ மற்ற ரொட்டி சுட போகிறோம். அதுக்கு வந்து என்ன ரொட்டி? இப்போ திடீர்னு எனக்கும் தெரியாது, எனக்கு விளங்குது. சீனி ரொட்டி. சீனி போட்டு சாப்பிட்றீங்க? தேங்காய் பூவும் சீனியும் போட்டு சுட்டு இப்போ சாப்பிட்டா நல்லா இருக்கு. இப்போ ஆனால் கணக்கு சீனி போடக்கூடாது. என்ன சொன்னால் கணக்கு சீனி போட்டால் தட்டில் நாங்கள் வைப்போமில்ல, அப்போ சீனி உருகி கொடுக்க பக்கண்டு வந்து ரொட்டி வந்து எரிஞ்சிடும் உள்ளுக்கு வந்து வேகாது. அதுக்கு வந்து நாங்கள் நெருப்பை வந்து கூடுதலாக மூட்டக்கூடாது. அதோட கொஞ்சம் சீனி தான் போடணும். மாவு சீனி போட்டால் கருக்குன்னு ரொட்டியை. நான் வந்து இந்த போனியில் வந்து இது வந்து ஒரு சுண்டுமா வேணுமா இல்லையா? சரி, ஒரு சுண்டு குறைவு தான். ஒரு 1 டே கப் ஒரு 25 சீனி தான் எடுத்துருப்பேன். இல்லை ஒரு வக்கில் வச்சுருப்பேன். கிளை வந்துட்டு இதுக்கு வந்து கிணக்கு தண்ணி விடக்கூடாது. ஏன்னு சொன்னால் சீனி கசஞ்சி கொடுக்கும். பெண்ணு சளுக்கு வந்து வந்துடும் ரொட்டி. சீனி போட்டு கலந்தாச்சு. இன்னொரு விதமான ரொட்டி சுட்டா ஓகே. என்ன நாங்கள் கிட்ட 4 பேர் இருக்கோம். இப்போ 3 விதமான ரொட்டி சுட்டுட்டீங்க. இன்னும் ஒரு விதமான ரொட்டி சுட்டா மிரக்கறி போட்டு சுடலாம். மிரக்கறி இல்லை, தேங்காய் பூ போட்டு அந்த உள்ளன் ரொட்டி சுட்டா சரி. அது தோசை ரொட்டி. அதுதான், அதுவும் ரொட்டி தானே. அதுக்கும் ரொட்டி தான், நான் தோசை அப்படியே ஒன்று சுட்டா முடிச்சு. 4 பேருக்கு 4 விதமான ரொட்டி. கிணக்கு தண்ணி விட்டா சீனி காஃபி. இந்தியாவில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் பூ போட்டு குழச்சி வச்சுருக்குது ஒரு பக்கம். இந்தியாவில் தேங்காய் பூ தனியாக போட்டு குழச்சி வச்சுருக்கேண்ணே. இது வந்து நாங்கள் சாதாரணமாக நார்மல் ரொட்டி. இந்தியாவில் ஒரு அடுத்த சீனி போட்ட ரொட்டி. இது வந்து சீனியும் தேங்காய் பூ. இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா தான் இருக்கும்.
அது இந்த பிளேண்டியோட அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஓகே, இது விதவிதமான ரொட்டிகள் வந்து இன்றைக்கி நைட்டு சாப்பாடுக்கு வந்து ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறா. என்ன குழச்சிட்டிங்களா பாப்பா? சீனி ரொட்டி பாப்பா சீனி ரொட்டி நல்ல சாஃப்டாக இருக்கு, நல்லா அந்த மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து தேங்காய் இப்போ நாங்கள் வந்து இப்போ வந்து சுடையில தானே அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சுட போகிறோம். இது வந்து நார்மல் ரொட்டி, அந்த மாதிரி வந்துடும். இது நார்மல் ரொட்டி, இது தேங்காய் பூ தனிங்க. இது வந்து வெங்காய ரொட்டி. ஓ, ரெண்டுக்கு எத்தனை விதமான ரொட்டி. இது ஒரு விதமான ரொட்டிக்கு மாக்குழச்சி வச்சிருக்கா ரூபி இஞ்சால. இது ஒரு விதம் நார்மல் ரொட்டி, இது சீனி ரொட்டி, இது வெங்காயம் பச்சை மிளகாய் சீனி போட்ட ரொட்டி பல விளாண்டு இது மின்னுது. இஞ்சால பாருங்க, இதுக்குள்ளே வந்து கருவேப்பிலையம் போட்டு குழைச்சிட்டு இருந்தால் இன்னும் நல்லா கொஞ்சம் பொரிச்சு போட்டு தான் நல்லா இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு அவிஞ்ச பருவத்தில் இருக்கும். இந்த வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. ஓகே, நாங்கள் அரை மணி தேவை பிறகு தான் நம்ம நாங்கள் சுட போகிறோம். இதை வந்து மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சுட்டு அரை மணி தேவை பிறகு தான் நாங்கள் ரொட்டி சுட போகிறோம். ஓகே ஓகே. ஓ, பிடிச்ச சம்பளம் பிடிச்ச சம்பளம் ரொட்டியும் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு லெவலில் இருக்க போது உடைப்பாக இருக்கணும் சேரமாக சாப்பிடணும். ஓகே, இப்போ தேங்காயும் போட்டுருக்கேன்னா ஓகே. சம்பல் வந்து ரெடியான இந்த சம்பல் வந்து கொஞ்சம் வெள்ளை கலர் வேலை இருக்கு. ஆனா சரியான ஒரு பேங்கலும் இது வந்து எங்கட மரத்துல அந்த கப்பி மிளகாய எல்லாம் பழுக்க வச்சு காய வச்சு எடுத்தது சரியான ஒரு இப்பதான் கணக்க போடலைங்க. இது அப்படித்தான் இருக்குது. இதை விட உரைப்பு போட சாப்பிடவே இல்லை. சாப்பிடல அந்த கொச்சிக்காய் மிளகாண்டே அது சின்ன அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க ஆகும். கொச்சிக்காய் மிளகாய் சம்பல் அப்படி அம்மாடி காட்டு முறைப்பாக தான் இருக்கு. ஓகே, உலகம் காணும். ஓகே, நாங்கள் இப்போ ரொட்டி வந்து சுட போகிறோம். அதுக்கு வந்து மாவெல்லாம் நல்ல வடிவாக முதல்ல குழைச்சி வச்சுட்டு இருந்தானே நல்ல வடிவாக சாஃப்டாக இருக்கிறாங்க. இல்லை சாஃப்டாக இப்போ நாங்கள் அரை மணி நேரத்துக்கு முதல்லே குழைச்சி வச்சேன். பார்த்தீங்களா, சீனியெல்லாம் கசிஞ்சு சீனி ரொட்டி கசிஞ்சிட்டு இது வந்து வெங்காய ரொட்டி, இது நார்மல் ரொட்டி. ஓகே, இப்போ நாங்கள் ரொட்டி சுட போகிறோம். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் தட்டை வந்து அடுப்பில் வைக்கணும். சரியா? ஓகே, தட்டு வந்து சூடாகட்டும். அதுக்கிடையில நாங்கள் ரொட்டியை தட்டுப்போம். முதல் வந்து சீனி ரொட்டி தான் சுட போகிறோம். அதுக்கு வந்து இந்த தட்டில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை பூசிட்டு அதுதான் ஒட்டுப்படாது. தேங்காய் எண்ணெயை பூசிட்டு சீனி வந்து கசிஞ்சிட்டு எல்லாம் கசிஞ்சிட்டு வந்து தட்டுனா பக்குன்னு கசி அதெல்லாம் முதல் சொல்கிறேன். இதை சுட சுடவே சாப்பிடுவோம். ரொட்டி வந்து நாங்கள் சுட்டு வச்சா எனக்கு காஞ்சிடும். சுட சாப்பிட்டா தான் டேஸ்டாக இருக்கும். நேரம் 7 மணி ஆகிடுச்சு. மற்ற நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் தடவோம்னா தோசை கல்லில் கல் வந்து ஹீட் ஆகிட்டு நாங்கள் அப்படியே ரொட்டி எடுத்து சீனி கசிய கையில் வந்து ஒட்டு. அப்போ என்ன செய்யணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். தண்ணியை வந்து கையில் ஊற்றி சாப்பிடலாம். சீனி தானே கொஞ்சம் லீக் அது கசிஞ்சு சீனி மெண்டு ரொட்டி வந்து வட்டமாக கசிஞ்சு போச்சுண்ணா. கசியுது சீனி தக்குவா கண்டு பிரியாட்டோம். அதுக்குதான் நாங்கள் மற்ற ரொட்டியும் தப்பி வைப்போங்கால. இதை வந்து பிராட்டுவாங்க. என்ன சொன்னா இவ்வளோ வந்து பக்கம் எரிஞ்சு அடுப்பு நல்லா எரியுதானே இனிப்புக்கு பக்கம் எரிஞ்சு நல்லா பக்கம் பிராட்டணும். ஓ, பார்த்தீங்கன்னா பக்கம் நின்று பிராட்டணும்.
இப்போ நம்ம மாற்றி மாற்றி போடணும் அப்போ தான் நல்லது. மற்ற ரொட்டி எல்லாமே பிரச்சனை இல்லை. இந்த ரொட்டி வந்து அப்படி தான் பக்கம் பின்னாடி போடும். முதல் வேகும். இன்றைக்கு இரவு சாப்பாடு ரொட்டி. என்ன ரோனிதா ரொட்டி வந்து எங்களுடைய இறங்க படம் மாதிரி வந்துச்சு. எனக்கு வந்து உண்மையாக வட்டமாக வந்து தட்டமா நானும் இப்படி தான் தட்டி தடிச்சு விடுவேன். அப்படியே தட்டணும். தோசைக்கல்ல ரொட்டி ரொட்டி தான். அப்பயே தோசைக்கல்ல ரவுண்டாக அடிச்சுக்கிறாங்க, சொத்தி பட்டியாக அடிச்சுக்கலாங்க. இப்போ வந்து சீனி ரொட்டி வந்து ஹீட்டு நாங்கள் போய் இறக்கலாம். அடுத்த சீனி ரொட்டி விட்டாச்சு. ஓகே, 2 ரொட்டி தானே? 2 இல்லை, 1 இருக்கு. என்ன 1 இருக்கு? இந்த ரொட்டி கொஞ்சம் வட்டமாக வந்துருக்கு பாருங்க. இது கொஞ்சம் ரவுண்டாக இருக்கு. ரவுண்டாக இருக்கு. சீனி கசிஞ்சு அப்படி பழவண்டு இருக்கு. அது நாங்கள் மெட்ட ரொட்டியை தட்டுவோமா? இது வந்து நார்மல் ரொட்டி. நார்மல் ரொட்டி வந்து தேங்காய் பூ போட்டேன். தேங்காய் பூ போட்டேன். தேங்காய் பூ தண்ணி தேங்காய் பூ போட்டு குழாச்சி ரொட்டி. தட்டு ரொட்டி தான் தேங்காய் பூ போட்டேன். வந்து நார்மல் ரொட்டியும் நல்லபடியாக பொண்ணு ரொட்டி வந்து ஒரு முறை. ஓகே, இப்போ நாங்கள் வந்து எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டு பார்ப்போம். இன்னும் ஒரு விதமான ரொட்டி இருக்குது, வெங்காயம் பச்சை மிளகாய் போட்ட ரொட்டி. ரொட்டி வந்து சுடையாக அந்த தேங்காய் பூண்ட வாசம் வந்து வேறு லெவலில் இருக்குது. தெரியுமா அந்த ரொட்டியின் வாசம்? சொன்னா தேங்காய் பூ கூட போடுறாங்கல்லானே, இந்த வாசம் வந்து வேறு லெவலில் இருக்கு. அந்த மாதிரி இருக்குமா? நெருப்பு கடுமையாக எரியுது. நெறிஞ்சாதான் வேறும். இவ்வளோ நேரம் கொஞ்சம் அடுப்பு ஸ்லோவாக இருந்தது. அது நீங்கள் சீனி ரொட்டி சுடுறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக இப்படி மாற்றி மாற்றி போடுவோம். அப்படி தான் கேட்டுக்காது. ஜிம்படிக்கிற ஜிம்பா. இன்றைக்கு வந்து நாங்கள் வேற ஒரு வீடியோ தான் போடுறேன்னு இருந்தாங்க. என்ன வீடியோ சொல்லுங்க பாப்பா? சில்லுக்களி. சில்லுக்களி தான் இன்றைக்கு வந்து நாங்கள் போடுறேன்னு இருந்தாங்களோ. ஒரு அக்காவரா கேட்டு இருந்த வேணே அக்காவான்னு தெரியல. கேட்டு இருந்த சில்லுக்களி இப்போ செய்து காட்ட சொல்லி நாங்கள் சில்லுக்களி தான் இன்றைக்கு செய்ய. மழை வந்துட்டுது. மழை வந்ததால எங்களை பின்னேரம் வந்து செய்யலாம் போட்டு அதெல்லாம் ரொட்டி தான் சொல்கிறேன். நாளைக்கு நாங்கள் கட்டாயம் சில்லுக்களி செய்து போடுவோம். என்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ரொட்டி வந்து நான் தப்பி வைக்கிறேன். வந்து தேங்காய் பூ ரொட்டி வந்து வேகுது. தப்பி வச்சிருக்கேன். தப்பி வச்சாச்சு. சொன்னா பக்கம் வந்து ஈஸியா இருக்கும். இந்த ரொட்டி தான் நினைச்சு சொல்ல போறீங்க. சொல்லுவோம் மெட்ட ரொட்டி எல்லாம் சுட்டு வச்சிருக்கிறேன். இதையும் தொட்டு சாப்பிட செய்யணும். இதை சுட்டா சரி. கல்லில் ஒரு ரொட்டி வேகுது. இதோட வந்து நார்மல் ரொட்டி முடிஞ்சுது. நல்ல வாசம் மட்டும் அந்த மாதிரி தான் இருக்குது. சாப்பிடணும் மாதிரியே இருக்குது. சில கடையில் இந்த ரொட்டி வந்து இப்படி குட்டி குட்டியா சின்ன சின்ன இருக்கு. அது பார்க்க நல்ல ஆசையாக இருக்குது. கூடுதலாக அங்கால கொழும்பு பக்கம் எல்லாம் குட்டி ரொட்டியை தான் சுட்டு வைக்கிறேன் நான் கடையில். நாங்கள் இடையெல்லாம் போய் வைக்க பார்ப்போம். இனி இந்த ரொட்டி ரூவி வந்து ஸ்பெஷல் ரொட்டி. ஸ்பெஷல் ரொட்டி 2 குட்டி ரொட்டி வைக்க போறேனா? கல்லில் வந்து நல்லா வேகும்.
கல் இடம் காணுமோ கொஞ்சம் இந்த ரொட்டியை கொஞ்சம் இறக்கி விட்டீங்கன்னா திருப்பி கொஞ்சம் இறக்கி விட்டீங்கன்னா ஓகே. வெங்காயம் அவியேக்க வந்து வாசம் இது கொஞ்சம் எண்ணெயும் விட்டேன் நம்ம தானே கொஞ்சம் முருங்கை எண்ணெய் முட்டை பொரியிற மாதிரி இருக்கு. அமர்த்தி விடணும் தான் அவியும். சில மொத்தமாக இருக்குல்ல கொஞ்சம் அமர்த்தி வந்துக்கிட்டா தான் அவியும். அதுதான் அது வேறு இருக்கிறதுல நாங்கள் மெட்ட ரொட்டியே தப்பி வைப்போம்னா வெங்காயம் அவியே ஒரு வாசம் இருக்கும். அந்த பச்சை மிளகாய் வெங்காயம் என்ன வாசனை இருக்குது கமக்கமந்து. இதுக்கு வந்து கரையோ பொரிய என்ன சம்பளம் எதுவுமே தேவையில்லை. நார்மலாக சாப்பிடலாம். எனக்கு வந்து இந்த ரொட்டி தான் விருப்பம். எல்லாருக்குமே பிடிக்கும் கூடுதலாக அப்படியான ரொட்டி. என்ன ரோவி ரவுண்ட் அடிக்கிறீங்க? பிறட்டுறதுக்கு ஈஸியாக அப்படி போகுது பார்த்தீங்களோ. சும்மா பேதி அந்த மாதிரி வந்திருக்கு. ஏன்னா ரோவி வாசமும் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் முனக்கு முன்னைக்கு எங்களை விட ஆயிரத்தங்களுக்கு தான் வாசம் முனக்கு. வீட்டில் வந்து இன்றைக்கி ரொட்டி என்ன தெரியும். ஒரு ரொட்டி வந்து வெந்துட்டு நாங்கள் இதை இறக்குறோமா. ஓகே இதை எப்படி இங்கே இறக்கி விடுவோம். இங்கே இறக்கிட்டு இதுவும் போயிட்டு போல கொஞ்சம் வேகணும். மற்ற ரொட்டி வைக்க போகணும் இதில். இப்போ ஒரே அடியாக இப்போ 3 ரொட்டி வைக்கிறான். அது வச்சா பக்கம் தும்பிக்கலாம். அதுதான் இதையும் இறக்கும். இதுவும் இருந்துட்டு ஓகே இறக்குங்க. ஓகே ஆச்சு. இது கொஞ்சம் பூசிட்டு இன்னும் ரொட்டியும் வைக்க போகிறேன். ஓகே ஓகே எல்லா ரொட்டியும் வச்சு முடிச்சேன். வந்து திருப்புவோம். திருப்பி போட்டோம்னா இதே பக்கத்துக்கு விட்டோம்னு சொன்னால் எரிஞ்சு போடும். இந்த மற்ற பக்கத்துக்கு நாங்கள் வேகாது உள்ள வந்து மாற்றி மாற்றி திருட்டி போடுவோம். இது வந்து மெல்லிசா சுடே இல்லாது. நாங்கள் ரொட்டியெல்லாம் சுட்டு முடிச்சாச்சு பாருங்க. ரொட்டியெல்லாம் சுட்டு முடிஞ்சது. சுட்டு முடிஞ்சு தட்டு வைக்கணும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வெங்காயம் பச்சை மிளகாய் ரொட்டி, சீனி ரொட்டி, நார்மல் ரொட்டி 3 வகையான ரொட்டி இன்றைக்கி நாங்கள் சுட்டுட்டோம். இனி வந்து நாங்கள் என்ன செய்ய சாப்பிட போகிறோம். இனிதான் டேஸ்ட் பார்க்க போகிறோம். உப்பு காணுமா, இந்த ரொட்டிக்கு உப்பு காணும், இந்த ரொட்டிக்கு உப்பு காணாது இதெல்லாம் பார்க்க போகிறேன். பாருங்க எல்லா விதமான ரொட்டியும் வந்து. ஆனால் ஒரு ரொட்டியும் மட்டமாக இருக்காது. எல்லாம் ஒவ்வொரு வடிவில் நான் சுட்டுருக்குறேன். ஏதோ ரெண்டு கைக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் சுட்டு தப்பி கிப்பி எல்லாம் சுட்டாச்சுன்னா. ஓ எல்லாம் சுட்டு வச்சுக்கேன். நான் சாப்பிட போகிறேன். ஓகே நாங்கள் இப்போ சாப்பிடுவோமே. ஓ எல்லா ரொட்டியும் சாப்பிடுவாமா. இது வந்து வெங்காய ரொட்டி. இது வெங்காய ரொட்டி. இது வந்து நார்மல் ரொட்டி. இது நார்மல் ரொட்டி. இது சீனி ரொட்டி. சீனி போட்ட ரொட்டி. இது சீனி போட்ட ரொட்டி. இது தனியாக தேங்காய் பூ போட்ட ரொட்டி. அதான் அந்த வெள்ளை வெள்ளையா தெரிகிறது. இது வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் போட்ட ரொட்டி. ஓகே சாப்பிடுவோம். அதோட வந்து சம்பல். ஓகே இதோட நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். இன்றைக்கு வந்து இரவு சாப்பாடு ரொட்டி. நீங்களும் சாப்பிட்டு ஓகே நானும் வாரம் சாப்பிடுவோம். வீட்டை வந்து சம்பல் இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஏற்று இல்லை. தயிர் டப்பாலாம் போட்டு வச்சுருக்காங்க. வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்படியானதெல்லாம் போட்டு வைக்கலாம். அதுக்கு என்ன ரெண்டா வழியாக மூடியும் இருக்குங்க. மூடியும் இருக்கு வழியாக நாங்கள் மூடி வைக்கிறோம் நாங்கள் தானே. ஓகே இப்போ நாங்கள் சாப்பிடுவோம். ஓகே இப்போ எந்த ரொட்டி சாப்பிட்டு பார்க்க போறீங்க முதல்? நான் வந்து சீனி ரொட்டியில் வந்து சாப்பிட்டேன்.
சாப்பிட்டீங்களா? நீங்க கேமரா செட் பண்ற கடையில நான் சாப்பிட்டேன். பாருங்க அரைவாசி ரொட்டியை வந்துட்டு போய் சாப்பிட்டா. நீங்க சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு தான் வச்சுக்கிறேன். அப்படி இருக்கு, அப்படி இருக்கு. சம்பளோட ரொட்டி சாப்பிட அப்படி இருக்கு இந்த ரொட்டி. டேஸ்ட் இருக்கா? சம்பளோட சாப்பிடக்கூடாது, சும்மா இப்படி வெறுமனே சாப்பிடுவோம். நான் இப்போ இந்த வெங்காய ரொட்டி சாப்பிடுறேன். எப்படி அவிஞ்சிருக்கு பாருங்க. அப்படிதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. இதே வெறுமனே சாப்பிடலாம், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இப்பெல்லாம் ஒன்றுமே வருது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா சம்பளம், இந்த சம்பளோட தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அது முடிச்ச சம்பளம் எப்படி இருக்கும்? வேற டவுட் இருக்கும். சரியான உழைப்பு. நல்லா இருக்கணும். இந்த ரொட்டி சாப்பிடணும், நார்மல் ரொட்டி சாப்பிடுட்டு இதே நல்லா சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. எனக்கு வெங்காய ரொட்டி விருப்பம், நல்ல விருப்பம். வெங்காய ரொட்டி என்ன இன்னும் சுவா கொஞ்சம் வித்தியாசம். வெங்காய விட்டா ஒரு ஆளுக்கு வந்து வெங்காய ரொட்டி விருப்பம். எனக்கும் அம்மாவுக்கு வந்து வெங்காய ரொட்டி விருப்பம். இவருக்கு வந்து கூடுதலாக நார்மல் ரொட்டி தான் விருப்பம். தேங்காய் பூ போட்டு நிறைய தேங்காய் பூ போடணும். நார்மல் ரொட்டி சாப்பிடுவேன். அங்கே அப்பாவுக்கு வந்து சீனி ரொட்டி விருப்பம். அதால தான் நாங்கள் 3 ரொட்டியுமே வீட்டை வந்து ரொட்டி சுடுறோன்னு சொன்னால் 3 ரொட்டியும் சுடணும் கட்டாயம். வேறுங்க இது தேங்காய் பூ மட்டும் போட்டு சுட்ட ரொட்டி. இவர் வந்து வெங்காய ரொட்டிலாம் சாப்பிடுவேன், கணக்கு சாப்பிட மாட்டேன். அப்படி இல்லாட்டி கொண்டு சாப்பிடுவேன். இனிப்பு கூட சாப்பிட மாட்டேன். வெங்காய ரொட்டி நீங்கள் கணக்கு சாப்பிடல. நான் இப்போ சம்பளோட சாப்பிடு பார்க்க போகிறேன். அப்படி நார்மல் ரொட்டி. உப்பு காணுமா இருக்கு? முதல் ரூபாய் எங்கட இலங்கையில் வந்து ஃபேமஸ் ஆனது ரொட்டி தான். கூடுதல ரொட்டியும் புட்டும். மலையா பக்கம் கூடுதலாக ரொட்டி சாப்பிட கூட அங்கே ஃபுல்லா தென்பகுதியில் வந்து. ஆனால் அவையில் வந்து நல்ல வடிவா ரொட்டி சுடுவினா நல்லா இருக்கும். நாங்கள் கொழும்பு போனா ரொட்டியும் சம்பளம் தான். சின்ன ரொட்டியும் மேலும் பெரிய ரொட்டியும் மேலும். ஆனால் நாங்கள் வந்து ஒரு நுவரேலியாலாம் போய்க்க நல்ல குட்டி ரொட்டி, நல்ல கணக்கான ரொட்டி, நல்ல என்னன்னு சொல்றது மசாலா எல்லாம் வச்சு மசாலா கறி இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு சாப்பிடாங்க. டேஸ்டாக இருந்தது. சாம்பார் எல்லாம் பிரட்டல் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். அதோட வந்து சம்பல் தெரியணும், இப்படி சம்பல் இல்லாது. அது வந்து என்னன்னு சொல்றது கட்டை சம்பல் மாதிரி வித்தியாசமா இருக்கும். அந்த சம்பல் நல்ல உரைப்பா இருக்குங்கண்ணா. மாசு சம்பளம் இருக்கு. மாசு சம்பளோட சாப்பிடணும் நல்லா இருக்கு. நான் நுவரேலியா போய் இப்போ ஒரு 5 வருஷம் பாருங்க, 5 வருஷம் அப்பேக்கு சாப்பிடலாம். போகணும் தான். நான் என்ன காசு இல்லை, காசு இல்லை. அதோட போறேன்டா ஆக்களோட போகணும். எங்களுக்கு இப்போ தெரியாதானே அங்கால இடங்கள் தெரியும். எப்படி சம்பளம் சொன்னல நான் சாப்பிடல இந்த ரொட்டி. சம்பளம் எல்லாம் போட்டு சாப்பிடும். இவ்வளோ சம்பளம் சம்பளம் வந்து நல்ல உரைப்பா இருக்கு, சூப்பராக இருக்கு. சரிம்மா, இது ஓகே. வெங்காயம் பச்சை மிளகா போட்ட ரொட்டி நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இது கொஞ்சம் உப்பு கூட தான் எனக்கு இந்த ரொட்டியில் அதுக்கு எனக்கு கொஞ்சம் உப்பு கூட போடணும். நல்லா இருக்கு. சும்மா சொல்றீங்களோ? இல்லை நல்லா இருக்கு, நல்ல கணக்காக இருக்கு. சிலவில் நான் இவ்வளோ நேரம் இனிப்பு ரொட்டி மற்றது எந்த ரொட்டி நார்மல் ரொட்டி சாப்பிட்டதால சிலவில் தெரியல தெரியா. ஆனால் கணக்காக உப்பு கூட இல்லை, உப்பு கூட கேட்கும். ஓகே ரவி, இதோட இந்த காலையில் நாங்கள் முடித்துக் கொள்வோமே. நீங்களும் ரொட்டி வந்து இப்படி சுட்டு பாருங்க. வெங்காயம் பச்சை மிளகா போட்டு இப்போ சாதாரணமாக எல்லாரும் ரொட்டி சுடுவீங்க தேங்காய் பூ போட்டு இப்படி சீனி போட்டு சுட்டு சாப்பிட்டு பாருங்க. அதோட வெங்காயம் பச்சை மிளகா போட்டு சுட்டு சாப்பிடுங்க, வேறு இல்லை டேஸ்டாக இருக்கும். இந்த ரொட்டி வந்து இந்த காய்ச்சல் வந்த ஆக்களுக்கு எல்லாம் சாப்பிட நல்லா இருக்கும். சொன்னால் அந்த உப்பு வாய்க்கு வந்து நல்ல உப்பு முறைப்பாமல் இருக்கும். இப்படி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். மீண்டும் இன்னொரு காணொலியாக உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.